நமது மாநிலத்துடைய பொறுப்பாளர் அரவிந்த் மேனன்ஜி, அவர் மலையாளத்தில் பிறந்தாலும் இந்தியில தான் பேசினார். மலையாளத்தில் பேசியிருந்தாலும் இன்னும் மக்களுக்கு நன்னாயிட்டு மனசிலாக இருக்கும். நீங்கள் எங்கனையான நீங்கள் இனிமேல் வரும்போது மலையாளத்தில் தன்னே சம்சாரிக்கணும். சேட்டா அங்கே போல நம்முடைய தேர்தல் அதிகாரி நமது மாண்புமிகு கிஷன் ரெட்டி அவர்கள் ரொம்ப ராசியான ஆள்னா புரிஞ்சுதான் மனசு ராசி. எப்படின்னா அண்ணன் நமது அமைச்சர் முருகன் அவர்கள் மாநில தலைவராக இருக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, தேர்தலில் இன்சார்ஜ், அப்போ இன்சார்ஜ் வரும்போது அண்ணன் மாண்புமிகு அமைச்சர் கிஷன் ரெட்டிகள் இன்சார்ஜ் வந்தார். அப்போ சொல்லும்போது சொன்னாங்க, அப்போ வந்து 20 சீட்டு வாங்கணும். 20 சீட்டு வாங்கினா கூட 4 சீட் நம்ம ஜெயிச்சோம். அன்னைக்கு 4 சீட்டு ஜெயிக்கிறோம். இனிமேல் வரக்கூடிய தேர்தல் 40 சீட்டுக்கு மேலே ஜெயிப்போம். இனி வரக்கூடிய தேர்தலில் 40 சீட்டுக்கு மேலே நிச்சயமா நமதுக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நமது பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம், கோவை முருகானந்தம், கரு நாகராஜன், நமது அன்புக்குரிய தம்பி வினோஜ், அப்புறம் மிகப்பெரிய நமது குமரி மண்ணிலிருந்து ஒரு மகாத்மா காந்தி நமது அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர், இன்னும் நல்லா கைத்தட்டலாம் அவருக்கு. நம்முடைய அண்ணன் மகாத்மா காந்தி அவர், நமது மற்றுமுள்ள பொறுப்பாளர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதரணி அவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், அனைத்து பொறுப்பாளர்கள், மூர்த்தி சிறியது என்றாலும் கீர்த்தி பெரியது நமது அமைப்பு பொதுச் செயலாளர் ஐயா கேசவநாயன் ஐயா அவர்கள் மற்றும் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொருவரையும் பெயரை சொல்ல வேண்டும், யாரும் பொறுத்தருள வேண்டும். டெல்லியிலிருந்து வந்திருக்கிற நமது அன்புக்குரிய ஐஏஎஸ் அதிகாரி பிஜேபி ஆசீர்வாதம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். மற்றும் அனைவருக்கும் என்னுடைய பத்திரிகை நண்பர்கள், காவல்துறை நண்பர்கள், கிளை கழகத்துடைய பொறுப்பாளர் அனைவருக்கும் என்னுடைய மனங்கறிந்த நன்றியும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொண்டு, எனக்கு இவ்வளவு பெரிய பொறுப்பினை, மிகப்பெரிய கட்சியில் இவ்வளவு பெரிய பொறுப்பினை தந்திருக்கிறீர்கள். உண்மையிலே நான் பொறுப்பாக இதை எடுத்துக்கொண்டு செயல்பட வேண்டும் நினைத்தாலும் கூட எனக்கு ஒரு பயமும் அச்சமும் இருக்கிறது. ஏன்று சொன்னால், அண்ணாமலை அவர்கள் மிக சிறப்பான முறையில் பத்திரிகையாளர்கள் பேட்டி கொடுக்காலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய பாணி என்பது ஒரு தனி பாணி. என்னுடைய விஷயம் என்பது வேறு விஷயம்.